பைக் ஆக்சிடென்ட் சார். உடல் உறுப்பு தானே இதயம், நுரையீரல், கிட்னி, லிவர் இதை கொடுத்துருக்கோம் சார். 5 உறுப்பு கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த ஊர், எங்கே போகணும்? கம்பம், தேனி மாவட்டம் கம்பம் சார். கோவிந்தம்பேட்டில் நடந்தது சார். அந்த உறுப்பு தரம். ஓகேண்ணே. இப்போ இது அரசு தரப்புலேருந்து வாங்கியிருக்கீங்க. ஆமாம் சார். அளவுக்கு ஒரு ஆறுதலாக கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது. ஏதோ பையன் இது வாழ்ந்துட்டு இருக்குல்ல, அதுக்காக ஒரு மன திருப்தியாக இருக்குது சார். இது போன்ற மற்றவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாமே உங்களுக்கு தானே பண்ணணும். நானே பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே அதை பண்ணணும். நல்லது, இது நல்ல விஷயம் சார். சரி சரி. மணிவாசன் எங்கள் ஊர். சரி. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் எரசகலள்ளி கிராமத்தை சேர்ந்த என்னோடய தம்பி கவியரசு விபத்தில் இறந்துட்டாப்படி. அது மருத்துவர்கள் மூளை சேவை இருந்ததாக சொல்லிட்டாங்க. எங்களோட குடும்பத்தோடு எல்லாம் கலந்து ஆலோசி அவனுக்கு அவனோட உறுப்புகளை தானம் செய்யணுன்ட்டு முடிவு பண்ணி கொடுத்துருக்கோம். இதனால் நாங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. என் தம்பி இழந்த மாதிரி நாங்கள் யாரும் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க, அதான் கேட்டுக்கிறோம். என் பேர் பரிமளா. நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வரோம். ஆற்காடு ஒன்றியம் சரவந்தாங்கல் கிராமத்துலேருந்து வரோம். என்னுடைய பையன் ராகவேந்திரா 9ஆம் வகுப்பு, 13 வயசு படிச்சிருந்தான். அவன் சாலை வண்டியில் போகும்போது நவம்பர் 18ஆம் தேதி மகாலட்சுமி, ஆற்காடு மகாலட்சுமி காலேஜ் ரோடு அந்த நைட்டு இரவு 9 மணிக்கு விபத்து, வண்டியோட விபத்து நடந்தது. 9 மணிக்கு நடந்த விபத்தில் அந்த அன்று நடந்த பிறகு 9:30க்கு விபத்து நடந்தது. அன்றைக்கி நடந்த பிறகு அந்த சம்பவத்தை எடுத்திருந்தது சிஎம்சி பூட்டாக்கு 12 மணி இரவுக்கு தான் அந்த இடத்துலேருந்து கொண்டு போனாங்க. அதுக்கு முன்பு அந்த இடத்துல இருந்து மக்கள் நின்று பார்த்துருந்தாங்க. அவன் வேடிக்கை பார்த்துன்னு இருந்தாங்க அங்கே இருந்தவங்க. அங்கே அந்த குழந்தை விபத்து அவனுடைய இன்னைக்கு உயிரோடவே இருந்திருப்பான். நேரத்தோடு அந்த இடத்துலேருந்து கொண்டு போயிருந்தா உயிரோடு இருந்திருப்பான். ஜனங்க நமக்கு பயந்துக்கிட்டு இது சாலை விபத்து, நம்ம தொடக்கூடாது, நம்ம முன்னே வரக்கூடாதுன்னு எல்லாமே அங்கே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துருந்துருக்காங்க. எனக்கு நான் வீட்டில் இருந்தேன். எனக்கு 9 மணிக்கு நடந்த விபத்தில் 10 மணிக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. எங்களுக்கு ஃபோன் மூலிமா 10 மணிக்கு நடந்து 11:30க்கு தான் அந்த இடத்துக்கு போனோம். போய் பார்த்தா நான் போகிறதுக்கு முன்னே அப்போ தான் ஆம்புலன்ஸில் கொண்டு போயிருக்காங்க பூட்டாக்கு சிஎம்சியில். அதுக்கு முன்னே எல்லாம் அங்கே இருந்தவங்க சரியான முறையில் சரியான நேரத்தில் அந்த 5 நிமிஷம் அவனை தூக்கி கொண்டு போயிருந்தா இன்றைக்கி என் பையன் இந்த உயிரோடவே இன்றைக்கி இருந்திருப்பான். அந்த இடத்து டைம் 2 மணி நேரம் கடந்து போனதுனால அவனுடைய இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோன்னா அவனுடைய நேரம் தாமதமாக ஆகணுது. இதில் நான் இந்த விஷயம் அன்று சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த பிறகு நவம்பர் 18 நடந்த விபத்து. நவம்பர் 30 அவனுடைய அவன் மூளைச்சாவுன்னு எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் தெரிவித்தாங்க. அவனுடைய மூளைச்சாவு, அவனை காப்பாற்ற முடியாது, அவனுடைய உறுப்புகள்லாம் முடிந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தானம் செய்யுங்கன்னு கேட்டாங்க மருத்துவர். நாங்கள் அப்போது தான் கன்சல்ட் பண்ணி எங்கள் குடும்பத்தாரை கன்சல்ட் பண்ணி நாங்கள் முடிவு எடுத்தோம். அந்த முடிவில் நான் ஒரு இதுவாக இருந்தேன். நம்மளுடைய பிள்ளையை அங்கே இருந்தவங்க அந்த ஆற்காடு மகாலட்சுமி காலேஜில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வண்டிகள் போயிருக்கும். அந்த இடத்துல ஒரு கார் ஆட்டோ யாராவது ஒருத்தர் காப்பாற்றணும்னு கூட்டின்னு போயிருந்தா இன்றைக்கி என்னோடய பிள்ளை உயிரோடு நான் பார்த்துருப்பேன். ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்தேன். அன்றைக்கி நம்ம பிள்ளை எழுந்து மற்றவங்க கஷ்டப்படுறவங்க, இந்த பொருட்கள் இல்லாத வேதனைப்படுறவங்க 4 பேர் 10 பேர் உடம்பில் போய் அவனுடைய பிள்ளை உயிர் வாழ்வான்றது நான் ஒரு முடிவு எடுத்து அவன் உடல் உறுப்பை நான் தானம் செய்கிறேன்னு நான் அவனுக்கு கொடுத்துட்டு இந்த இடத்த இந்த அரங்கத்தில் நான் இங்கே வரேன்னா ஆற்காட்டிலேருந்து நான் இங்கே வந்திருக்கும்போது காலை 4 மணிக்கு கிளம்பி வந்திருக்கும்போது என் பையன் அங்கே இருக்கிறான். என்னுடைய பையன் எழுத்து ராகவேந்திரன் இந்த இடத்த ஒழிக்கிற இதில் மறுபிறவாக அங்கே இருக்கிறான். நான் சென்று பார்க்க போகிறேன்னு ஒரு அழுத்தத்தோடு ஒரு அழையோடு நான் இந்த இடத்த இப்போ நின்று இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஜனங்க
அந்த இடத்த யார் ஒரு விபத்து நடக்குதுன்னா, விபத்து நடக்குது ஒரு இதுனா நம்ம ஜனங்க சுற்றி நின்று பார்க்குறாங்க பாரு, அதுதான் அவங்களுடைய உயிர் இழப்புக்கு அதிகப்படுத்துகிறாங்க. அது வந்து சரியான முறையில் உடனே காப்பாற்றி யார் இதுக்கப்புறம் என்னுடைய இந்த வார்த்தைக்கு அப்புறம் இதை தெரிஞ்சு மக்கள் உடனே உயிரை காப்பாற்றினா அவங்களுக்கு என் சொல்லை மதித்து இதுக்கு மேல் காப்பாற்றுறவங்க மறு பிறவியாக அவங்க நல்லா இருப்பாங்க. நம்ம ஆக்சிடெண்ட்டில் ஒரு பிரச்சனைனா நம்ம உடனே இருந்து காப்பாற்றுறவங்க பல உயிரை காப்பாற்றலாம். அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் தெய்வம், டாக்டர் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் மெயின் கடவுள். பரிமளா. அது தெரியலிங்களே. டொனேட் பண்ணேன்னு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சு. இன்னைக்கு அமைச்சர்கிட்ட இந்த மாதிரி ஒரு அரசு தரப்பில் ஒரு சிறப்பு வாங்கியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு? மன ஆறுதலாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் இல்லை, அதான் கஷ்டமாக இருக்குது. என் பேர் பாதம்பிரியா. நான் ராமராம் மாவட்டம் கமுதி வட்டத்திலேருந்து வர்றேன். என் ஹஸ்பண்ட் வந்து பிப்ரவரி 14 ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. எனக்கு 4 வயசில் ஒரு பையனும் 2 வயசில் ஒரு பையனை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து எனக்கு உதவி பண்ணால் போதும். அவர் இறந்து 7 மாதம் ஆச்சு. எனக்கு யாரும் இல்லை. அவர் ஒரு பையன்தான். உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம். அவரோட ஆசை அது. எப்போனாலும் நான் ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு உடல் உறுப்பு தானம் கொடுக்குன்றதுனால ஆசைப்பட்டாங்க. நான் அதே மாதிரி அவர் ஆசையை நிறைவேற்றி வச்சுருக்கேன். அவர் மூலியமாக 7 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி வாழ்ந்தால் போதும். நானும் என் பிள்ளை 2 வயசில் ஒரு பையனும் 4 வயசில் படித்து ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து எனக்கு சல்ப் பண்ணால் போதும். உறுப்பு தானம் வேணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. யாராவது உறுப்பு தானம் நிறைய பேர் ஆமாம் சார், முன்னு வரணும். ஏன்னா வந்து அது வந்து தீயில போட்டு தான் வெந்து போகுது, மண்ணில் போட்டு புதைச்சிடும். அது வேஸ்ட்டாக தான் சார் போகுது. யாருக்காவது ஒரு உயிர் வாழ்ந்தால் போதும் சார். அந்த உருவத்திலேயாவது வாழ்ந்துட்டு போகிறாங்க. எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. முறுக்காவது நல்லபடியாக வாழ்ந்துட்டு போய்டும் சார். என் பேர் பாதம்பிரியா. நான் கமுதி பக்கத்தில் இருந்து வரேன். சரி.